நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே வந்து எப்படி சொல்லுவாங்க? ஒரு மிக பிரபலமான செரிமனியாக நடந்துக்கிட்டு வருது. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். லண்டன் அட்ராக்ஷன் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி லண்டனில் சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டரில் இருக்க பக்கிங்ஹாம் பேலஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்மள நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வர்றது இங்கிலாந்தின் பெரிய அரண்மனை அப்படிங்கிறது தான். இங்கிலாந்தோட ராணி எலிசபெத் அவங்க வந்து வசிக்கிற மாளிகை இதுதான். இங்கே அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நிறையா வந்து ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. அது வந்து கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த அரண்மனையை சுற்றி பாதுகாத்துட்டு வருவாங்க. அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஷிஃப்ட் மாற்றுவாங்க. அந்த ஷிஃப்ட் மாற்றுற டைமில் பழைய கார்டு வந்து புது கார்டுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறத இங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஞாயிறு, திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த செரிமனி வந்து நடக்கும். ஜூன், ஜூலையில் டெய்லியுமே வந்து இந்த செரிமனி நடக்கும். அந்த செரிமனி வந்து எப்படி நடக்குதுன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பரேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த இதெல்லாம் மாற்ற போகிறாங்க, அவங்க வந்து பொறுப்பு எப்படி ஏற்றுக்கிறாங்க புது கார்டு, அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து ஏன் இவ்வளோ ஒரு ராணி இருக்க மாளிகையை பாதுகாக்க எதுக்கு இவ்வளோ ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க சுற்றி அப்படிங்கிறதுக்கு, ராணியோட பவர் என்னென்னலாம் இருக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால சில மாதங்களாக இந்த செரிமனி வந்து நடக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து திரும்பவும் ஆகஸ்ட் எண்ட்லேருந்து திரும்பவும் வந்து இதை தொடங்கியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு வருடம் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டம் வந்து 50 மடங்குல 1 மடங்குன்னு சொல்லலாம். அவ்வளோ கம்மியாக இருக்காங்க. இது வந்து 10:43க்கு சரியாக வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க ஆரம்பிக்கும். இதை பார்க்க வரணுன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 9:45, 9:30க்கே வந்தீங்கன்னா கூட இங்கே நிறைய கூட்டங்கள் வந்து அலை மோதிட்டு இருப்பாங்க. இந்த பேலஸ்க்கு எதிர்த்த மாதிரியே விக்டோரியா மெமோரியல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் நிறையா மக்கள் இருப்பாங்க. அந்த கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க காட்ஸ் பெரேட் வர்றது எல்லாமே. அங்கேயும் வந்து நிறையா கூட்டம் வந்து ரொம்ப இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது நானும் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு 9:45க்கெலாம் வரப்போ பார்த்தா கூட்டமே இல்லை. இப்போ இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது செரிமனி ஆரம்பிக்க. ஸோ கூட்டமே இல்லை சுத்தமாக. சேஞ்ச் ஆஃப் கார்ட் ஆரம்பிக்க இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பக்கிங்ஹாம் பேலஸோட ஒரு குட்டி வரலாறை பார்த்துடலாம். பக்கிங்ஹாம் அப்படின்ற இந்த ஊரை வந்து அந்த காலத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த ஒரு ராஜாக்காக கட்டப்பட்ட அரண்மனை தான் பக்கிங்ஹாம் பேலஸ். 1703 கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்கு பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் ஒரிஜினலாக பேராக வச்சுருக்காங்க. 1837 விக்டோரியா மகாராணி ஆட்சிக்கு வந்த அப்புறமா இந்த அரண்மனை தான் அரச குடும்பத்தோட அதிகாரப்பூர்வமான லண்டன் இல்லம் மற்றும் முக்கிய பணியிடமாக இயங்கிட்டு வருது. பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு எதிர்த்த மாதிரி விக்டோரியா மெமோரியல் இருக்குது. அங்கேருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். புதுசாக வர சோல்ஜர்ஸ், பழைய சோல்ஜர்ஸ் பேலஸ் விட்டு போகிறவங்க எல்லாருமே ஹோஸ்ட் ஆகி வர்றது இந்த ரோட்ல இருந்து தான். இப்போ மணி 10:43 ஆகுது. ஃபஸ்ட்டு ஹார்ஸ் பரேட் வராங்க, போய் பார்ப்போம். என்னதான் வந்து இன்றைக்கி ஜனநாயக ஆட்சியாக இருந்தால் கூட ராணிக்கும் ராணியோட குடும்பத்துக்கும் என்றைக்கும் இருக்க மாதிரியான மரியாதை மற்றும் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு சில பவர் வந்து இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன், யூகேல வந்து கட்டிடங்கள்லாம் வந்து பாரம்பரியம் மாறாமல் அதே மாதிரி பாதுகாத்துட்டு வராங்கன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி அரச குடும்பம் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பவரோடு இருந்துச்சோ அந்த காலத்தில், அதே மாதிரி ஒரு அரச குடும்பம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாரம்பரியமும் இருக்கணும்
அப்படின்றத மக்கள் வந்து ரொம்பவும் விரும்புகிறாங்க இங்கே. பொதுவாக நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹிஸ் ஆர் ஹர் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மகாராணி ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்கன்னா ஹர் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மகாராஜா இருந்தாங்கன்னா ஹிஸ் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா அது வந்து குவீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹார்ஸ் பெரேட் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷத்தில் புது ஷிஃப்ட் ஏற்றுக்கிற சோல்ஜர்ஸ் பெரேட் வர ஆரம்பிக்கும். சோல்ஜர்ஸ் பெரேட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 குதிரைங்களில் போலீஸ் இருப்பாங்க. ரெட் டியூனிக்ஸும் கரடி தோலால் செய்யப்பட்ட இந்த பிளாக் கலர் ஹேட்டும் தான் சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம். வின்டர் டைமில் இவங்க யூனிஃபார்ம் ஃபுல்லாக கிரே கலரில் இருக்கும். அடுத்த செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் பக்கிங்ஹாம் பேலஸோட இன்னொரு கேட் வழியாக உள்ள நுழையிறாங்க. 2 பேரும் உள்ள நுழைஞ்சு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆஃப் கார்ட் செரிமனி சரியா 11 மணிக்கு தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து ராணிக்கு ஈக்குவலாக இல்லை ராணிக்கு மேலேயே கூட பவர் இருக்குது. அவருக்கும் இப்படிலாம் நடக்குதா? இங்கே வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்களா? இவ்வளோ பெரிய செரிமனி நடக்குதானா? இல்லை. அந்த காலத்தில் ராணி நம்ம ஊர்லேயும் மகாராஜாக்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா நம்ம ஊர்லேயும் அந்த காலத்துலலாம். அதே மாதிரி இங்கேயும் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அதே பாரம்பரியத்தை இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ராணியோட பவர் மட்டும் இன்னும் இருந்தால் பத்தாது, அரச குடும்பம் மட்டும் இருந்தால் பத்தாது. அரச குடும்பத்துக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு மிக பிரபலமான செரிமனியாக நடந்துக்கிட்டு வருது. 2 செட் ஆஃப் கார்டும் பேலஸுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க. அடுத்து செரிமனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு 2 செட் ஆஃப் கார்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் கார்டு பக்கிங்ஹாம் பேலஸை பாதுகாக்க, இன்னொரு செட்டு சென்ட் ஜேம்ஸ் பேலஸை பாதுகாக்க. சென்ட் ஜேம்ஸ் பேலஸ்ன்றது ராயல் ஃபேமிலியோட ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு பேலஸ். சேஞ்ச் ஆஃப் கார்ட் செரிமனியை பார்க்கணுன்னா நம்ம பக்கிங்ஹாம் பேலஸ் கிட்ட போகணும். விக்டோரியா மெமோரியல்லேருந்து பார்க்க முடியாது. 2 இடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாது. ஒரு ஓரமாக தான் போய் நடக்க முடியும். ஏன்னா பேரிகேட் இருக்கும் ஃபுல்லாகவே சோல்ஜர்ஸ் பெரேட் வரனால. செரிமனி நடக்க நடக்க கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முக்கியமாக பேலஸ் கிட்ட அந்த ஃபென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்குள்ளே போய் எங்காவது கேப் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த கிரில்லுக்குள்ளே கை ஆக்சுவலி விட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்தோன்னா தான் நமக்கு கிளியராக தெரியும். பார்க்கலாம்.
பிரிட்டிஷ் ஆர்மியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த பேலஸ் ரெண்டையும் காக்கிறதுக்காகவே ஒதுக்குறாங்க. உள்ள டியூட்டி ஷிஃப்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செட் உள்ளேயே இருந்துப்பாங்க பக்கிங்ஹாம் பேலஸ்க்காக, இன்னொரு செட் சென்ட் ஜேம்ஸ் பேலஸ்க்காக வெளியே போக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் கார்ட்ஸ் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ராணிக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க, எப்படி பாரம்பரியம் மாறாமல் பாதுகாத்துட்டு வராங்க, எப்படி மக்கள் வந்து அரச குடும்பம் இன்னும் இருக்கிறத விரும்புகிறாங்கன்னெலாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ராணிக்கு என்னென்னலாம் அதிகாரம் இன்னமும் நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நாட்டில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராணியின் முன்னிலையில் தான் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்றம் தொடங்குது அப்படின்னா அந்த தொடக்க உரையை தொகுத்து வழங்குறது ராணி தான். ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு எந்த கட்சி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த கட்சியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வராங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க முடியல, நாட்டில் குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்குது, இல்லை மெஜாரிட்டியாக எந்த ஆட்சியுமே வரலை அப்படின்ற சமயத்தில் ராணி யார் பிரைம் மினிஸ்டராக வரலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் ராணிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ராயல் ஸ்டாம்ப் குத்தி தான் வந்து பாஸ் பண்ண முடியும், இல்லைனா அந்த பில் வந்து செல்லுபடி ஆகாது. அந்த ராயல் ஸ்டாம்பை இஷ்யூ பண்ணுறது வந்து ராணி தான். ராணிக்கிட்ட இருந்து தான் அந்த ராயல் ஸ்டாம்ப் வந்து வரும். எல்லா அதிகாரங்களையும் தாண்டி முக்கியமான அதிகாரமாக இங்கே பார்க்கப்படுறது பிரிட்டிஷ் ஆர்ம்ட் ஃபோர்ஸ், அதாவது பிரிட்டனுடைய பாதுகாப்பு படைக்கு தலைமை வகிக்கிறது ராணி தான். ஒரு நாட்டில் வந்து ஒரு கலவரம் நிலவுது, இருக்க பிரைம் மினிஸ்டர் மேலே வந்து ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படுது, பிரைம் மினிஸ்டர் வேண்டான்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு இருக்க பல கட்சிகளுக்குள்ளே வந்து ஒரு சண்டை நிலவுது அப்படின்னா அந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணி இருக்க கட்சிகள் எல்லாத்தையும் கழிச்சு என்ன அதிகாரம் வேண்டுமானாலும் செலுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து ராணிக்கு உண்டு. ராணியோட அதிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ராணி மற்றும் அரச குடும்பம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ராணியோட சொத்துக்களை வந்து இங்கே க்ரௌன் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ராணிக்கு சொந்தமான மாளிகைகள் இங்கே நிறையா இருக்குது, நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சொந்தமான இடம் வந்துட்டு நிறையா இருக்குது இங்கிலாந்து மற்றும் யூகே எல்லா இடங்கள்லையும். அதன் மூலமாக வர டூரிஸ்ட் ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300லேருந்து 350 மில்லியன் வருது. அந்த வருமானத்தில் 75% கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, அதை கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்குது. இப்போ வந்து அரச குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு என்னைக்காவது பிரைம் மினிஸ்டர் வந்து கழிச்சிட்டாரு அப்படின்னா அது எல்லாமே லாஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய முகமாக வந்து இவங்க வந்து திகழ்கிறாங்க அரச குடும்பம். எப்படி அப்படின்னா ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ராணி கூட போகலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராணி கூட பிரைம் மினிஸ்டருக்கு பதிலாக போய் ஒரு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். உலகத்திலிருந்து பல்வேறு விதமான தலைவர்கள் வந்து யூகேவை விசிட் பண்ண வரப்போ ராணி வந்து வரவேற்கலாம் பிரைம் மினிஸ்டருக்கு பதிலாக, ராணியும் வந்து அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், அது எல்லாமே பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே யூகேல வந்து ஒரு பிரதான தேவாலயம் அப்படின்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அதை தலைமை தாங்கிட்டு வர்றது வந்து நம்ம அரச குடும்பத்தை சேர்ந்த எலிசபெத் ராணி அவங்க தான். ஸோ இதெல்லாம் வந்து கலைக்கும் போது மத சம்மந்தப்பட்ட நிறைய கிளர்ச்சிகள் வந்து நாட்டுக்குள்ளே வந்து எழும். கண்டிப்பாக கலையாது, ஆனால் இதெல்லாம் தான் வந்து அதிகாரத்தையும் தாண்டி ராணிக்கு இருக்க முக்கியத்துவங்கள் இந்த நாட்டில்.
சேஞ்ச் ஆஃப் கார்ட் முடிஞ்ச உடனேயும் ரோடு எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்படின்னா பெடஸ்ட்ரியன்ஸு சைக்கிளிஸ்ட் எல்லாத்துக்குமே ரோடு ஓப்பன் ஆகிருக்கும். பேலஸ்க்கு முன்னாடி இருக்க விக்டோரியா மெமோரியல் ஆகட்டும், இல்லை அதுக்கு பின்னாடி போகிற ரோடு ஆகட்டும், இல்லை பேலஸ் விக்டோரியா மெமோரியலோட சைடில் இருக்க அந்த ஃப்ளவர் கார்டன் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே அழகானது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸ்க்கு பக்கத்துலேயே சென்ட் ஜேம்ஸ் பார்க் இருக்குது. அதுவும் ரொம்பவே அழகான பார்க். அது வந்து ரொம்ப பெரிய பார்க். அதை கவர் பண்ணுனாவே ஒரு தனி எபிசோட் போகணும். அவ்வளோ பெரிய பார்க், ரொம்ப அழகானது அது கூட. பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு நியரஸ்ட் டியூப் ஸ்டேஷன் சென்ட் ஜேம்ஸ் பார்க். அங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு. இந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட் செரிமனி ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். அந்த பாதை பயணம் ரெண்டையும் மறக்காம இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தும்பி.